ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் vlogல உங்களெல்லாம் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. தமிழில் பார்த்து புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்மளோட ஜர்னி வந்து எங்கன்னு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 ஜூன் 2025ங்க. ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருந்து நம்ம பெங்களூருக்கு தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 8:30 ஆச்சு. ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12678 எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூர் போகிற இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ கதிமான் ஆஃப் கேரளான்னு அழைக்கப்படுற இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினோட ஃபஸ்ட்டு LHB ரன்னு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸை நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். சரி வாங்க உள்ளே போய் நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம். ட்ரெயினில் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா போக நம்ம இந்த ஜர்னியில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளம் சவுத்துன்ற மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து டீ கப்ஸ்ன்ற ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோவ்லாகர்ஸான நம்ம ட்ராவலிங்கில் யார் யார் இருக்காங்கன்னா எல்லோரும் மதன் ப்ரோ, பாலாஜி ப்ரோ, ட்ரெயின் பையன் அண்ட் மைக்கிள் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இப்போ இந்த ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டு நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ நம்ம சாயா வந்துருச்சு. டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணோம். ஸோ எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அன்ரிசர்வ்ட் டிக்கெட் கவுண்டர் இங்கே தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. இந்த மஞ்சள் கலர் பில்டிங்கு. ஸோ அங்கே உள்ளே போனாலே நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் காட்டே ஆப்போசிட்டில் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5ல் போட்டிருக்குங்க. ஸோ இந்த எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 6 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5ல் தான் இருக்குது. ரேக் வந்து பார்த்திங்கன்னா ஷென்ட் பண்ணி வச்சுட்டாங்க. மணி வந்து ஆல்மோஸ்ட் 8:15 ஆச்சு. இன்னும் ஒரு 55 மினிட்ஸ் இருக்குது வண்டி கிளம்புறதுக்கு. கீழே போய் என்ன லோக்கோ கொடுத்துருக்கான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு LHB ரன்றதுனால டெக்கரேஷன்லாம் எதுவும் பண்ணியிருக்காங்களான்றதை போய் பார்க்கலாம். நம்ம ட்ரெயினுக்கு யார் புல் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30423 WAP 7 ஈரோடு இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது. ஃபுல் ஸ்டெச்சுமே லோக்கோ சேஞ்ச், லோக்கோ ரிவர்ஸெல்லாம் எதுவுமே கிடையாது. எர்ணாகுளம் ஸ்டார்ட் பண்ணால் பெங்களூர் வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே லோக்கோ தான் புல் பண்ண போகிறது. சரி வாங்க நம்ம கோச்சுக்கு போகலாம். D3 நம்ம கோச்சு. நம்ம போய் நம்ம கோச்சோட இன்டீரியர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெயின் அரைவல் ஆகுது. என்ன வண்டின்னு தெரில. WAP 7 30735 மங்களா லக்ஷதீப் ஹஜ்ரத் நிஜாமுதீன் எர்ணாகுளம். Your attention please. Train number 12678 Ernakulam Bangalore Superfast Express is at Ernakulam Junction. Platform number 5. ஸோ நம்மளோட கோச் வந்து D3ங்க. சீட் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 31 32. நானும் மதன் ப்ரோ புக் பண்ணியிருந்தோம். அப்படியே நமக்கு ஆப்போசிட் வந்து யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா சித்தப்பு. நீங்கள் எங்கே இங்கே? ஆமாம், ஆப்போசிட் பேல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்கேல், பாலாஜி ப்ரோ, ட்ரெயின் பையன் 3 பேருமே நமக்கு ஆப்போசிட் பர்த்தில் தான். ஸோ பெங்களூர் வரைக்கும் நம்ம ஃபன் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண போகிறோம். ஷார்ப்பாக ஆன் டயத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:10க்கு நம்ம ட்ரெயின் வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா ஆலுவா தான். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்கோ எர்ணாகுளம் டீசல் லோகோ சேர்ந்த லோகோ ஒன்று நிற்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லோகோ ஷெட் இது. இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஆரஞ்ச் அண்ட் க்ரீம் கலர் எர்ணாகுளம் லோகோ ஷெட்டு. மங்களா லக்ஷதீப் எம்டி ரேக்ஸ் வந்து ஷென்ட் பண்ணுறதுக்காக நீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் எதுவுமே பண்ணல. கண்ணூர் சதாப்தி ஜனசதாப்திக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ரயில் ஃபேன்ஸ்லாம் வந்து. பட் இதுக்கும் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளாக வண்டி கிளம்பியாச்சுங்க. அதான் சின்ன வருத்தமாக இருக்குது. இப்போ ரயில் ஃபேன்ஸ்லாம் வந்து அந்த லோக்கல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னையிலேருந்து அலப்புழா போகிற சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வண்டி ஆக்சலரேஷன் சும்மா தரமாக இருக்குங்க. செம்ம ஸ்பீடு. ஸ்லோவாக வந்து அப்படியே பிக்கப் பண்ணிடுச்சு ஸ்பீடு. ஆல்மோஸ்ட் இப்போ 70ல் போய்கிட்டு இருக்கோம் நம்ம.
எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பினோன்னு நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் இதுதான். ஒரு டீசெண்டான க்ரௌடு தான் வந்து இருக்குதுங்க. போக போக அப்கமிங் ஸ்டேஷன்ஸில் ஃபுல்லாக சான்சஸ் நிறையா இருக்குது. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் 9:10 எர்ணாகுளத்தில் கிளம்பி நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் போய் ரீச் ஆகுங்க. டோட்டலாக 587 கிலோமீட்டர் 11.75 மணி நேரத்தில் இந்த ட்ரெயின் கவர் பண்ணுங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 3 விதமான கோச்சஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு, செகண்ட் சிட்டிங், இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி சேர் கார். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ரிசர்வ்டில் அரௌண்ட் 200 தான் வரும். இதுவே செகண்ட் சிட்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 215 வரும். எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் வரைக்குமே. இதுவே ஏசி சேர் காரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 790 rupees ஆகுங்க. நம்ம இந்த எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸோட கோச் கம்போசிஷன் பார்த்துடலாம். இப்போது இன்ஜினுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி அதாவது இஓஜி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் C2, C1 2 ஏசி சேர் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி கார் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் D11லேருந்து D1 வரைக்கும் டோட்டலாக 11 செகண்ட் சிட்டிங் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 அன்ரிசர்வ்ட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி இருக்குது. ஸோ இதான் இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். இதுக்கு முன்னாடி ICFல ரன் ஆகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஏசி சேர் கார் தான் இருந்துச்சு இந்த வண்டிக்கு. பட் இப்போ வந்து LHB கன்வெர்ட் ஆன பிறகு 2 ஏசி சேர் கார் கோச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சண்டிகர் ட்ரிவாண்ட்ரம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே எர்ணாகுளம் ஜங்ஷன்லேயே வாங்கியாச்சுங்க. 3 இட்லி, ஒரு வடை, சட்னி, சாம்பார் இந்த பாக்ஸ்லேயே இருக்குது. 70 rupees இது. கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குது. 3 ஒரு 7 minutes டிலேவோட நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான ஆலுவா ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டேஷன் கோட் AWY. 9:30க்கு வந்து 9:32க்கு டிபார்ச்சர் ஆனோம். 2 minutes ஸ்டாப்பிங்க. பட் நம்ம 9:37க்கு தாங்க வந்திருக்கோம். நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா ட்ரிஷூர் தாங்க. இந்த ஆலுவா ஸ்டேஷன் தாண்டினோடனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒன்று இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ போகிறப்ப வரும் பார்க்கலாம். எதுவும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுதா, இல்லை லேண்ட் ஆகுதா, இல்லை அட்லீஸ்ட் பக்கத்தில் ஏதாவது நிப்பாட்டி வச்சுருக்காங்களான்றதை பார்க்கலாம். நான் எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலுவா கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கொச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வீடியோ எடுத்துகிட்டே தாங்க போவேன். ஒரு 2 minutes ஸ்டாப்புக்கு அப்புறம் ஆலுவாலேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கே தெரியுது, அங்கே ஒரு ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். 2, 3, 4 ஃப்ளைட்ஸ் இருக்குங்க.
சரி வாங்க, இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளம் மார்னிங்கில் அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஓரளவு சப்புன்னு தான் இருந்துச்சு, பட் 70 ரூபாய்க்கு அது ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சாம்பார் வந்து ரொம்ப மண்ணு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு 50 ரூபானாலும் ஓகே, பட் 3 இட்லி ஒரு வடை, ஒரு சட்னி, ஒரு சாம்பார் தான் கொடுத்தாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாதுங்க. ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிடிஆர் வந்து நம்ம டிக்கெட்டை செக் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் நிறையா பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசர்வேஷனில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. டிடிஆர் வந்தோடனே எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா நம்ம தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் சார்ஜஸ் ஆட் ஆகும். அதை கொடுத்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு போயிடுறாங்க. சப்போஸ் ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அன்ரிசர்வ்டில் தான் ட்ராவல் பண்ணணும்னு இல்லை சப்போஸ் காலியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பார் டிடிஆர். அது கொடுத்துட்டு இதில் சீட்ஸ் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு இதிலே கொடுத்துருவாரு. நான் இன்னைக்கு காலையில் வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் ஆனவொடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி ஓப்பன் ஆயிருந்துச்சு. 68 இடமோ செகண்ட் சீட்டிங்கில் ஓப்பன் ஆயிருந்துச்சு. பட் ஏசி சேர் காரில் வந்து பார்த்திங்கன்னா 0, ஒரு சீட்டும் காலியாக இல்லைங்க, ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆலுவா தாண்டவனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைமேட் அப்படியே டோட்டலாகவே மாறிடுச்சுங்க. சும்மா இருட்டிக்கிட்டு வருது, கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சொல்லப்போனால் மழை அடித்து நாக் அவுட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். த்ரிஷூர் போகிறக்குள்ளேயே நமக்கு இன்னும் பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் ஸ்டேட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு இருக்க போகுது நமக்கு. சாலக்குடி தாண்டவனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் உங்களுக்கு ஆலுவா தாண்டவனே சொல்லியிருப்பேன் கிளைமேட் இருட்டிக்கிட்டு வருதுன்னு, சொல்லி வாய மூடலாம் ஒரு ஸ்டேஷன் வந்து மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி நமக்கு மெயினான செக்ஷன் எதுனா பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் அந்த வாழையாறு, எட்டமேடை அண்டு மதுக்கரை அந்த செக்ஷன் தான். அது இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுது. அந்த செக்ஷனுக்காக தான் மெயினாக இந்த ரூட்லேயே ட்ராவல் பண்ணுறது நம்ம. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலம் தாண்டி தொப்பூர் காட்ஸு, தருமபுரி, ஹொசூர் இந்த செக்ஷன்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் சொல்லப்போனால். ட்ரெயின்லேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் ஆம்லெட்டு, பஜ்ஜிலாம், பழம் பொரியெல்லாம் சேல் பண்ணுறாங்க பேண்ட்ரி கார்லேருந்து. மழை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடித்து நாக் அவுட் பண்ணுதுங்க. வெளியே கேமரா வெளியே வைக்க முடியல, அந்த அளவுக்கு மழை ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ கொட்டுற மழையில் நல்ல சுட சுட பேண்ட்ரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காஃபி சேல் பண்ணிட்டு வந்தாங்க. அது இப்போ குடிச்சிக்கிட்டே நம்ம இந்த ஜர்னியை என்ஜாய் பண்ணலாங்க. பாருங்க, ஒரு பக்கம் மழை ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இருக்குதுங்க. காட்ஸ் ஒன் கண்ட்ரின்னா சும்மாவா சொன்னாங்க? எப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இங்கிருந்தால் அந்த குருவாயூர் லைன் செப்பரேட்டாக வருது. ஒரு 7 மினிட்ஸ் டிலேவோட நம்ம ட்ரிஷூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்டேஷன் கோட் TCR. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் க்ரௌட் வந்து ஏறுறாங்க. பட் நிறையா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்ரிசர்வ்டில் தாங்க ஏறுறாங்க கூட்டம். பட் செகண்ட் சீட்டிங்கில் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது சொல்லப்போனால் போர்டிங்கெல்லாம். பட் ஆஃப்டர் கோயம்புத்தூர் தாண்டி வேணால் செகண்ட் சீட்டிங் ஃபுல்லாக சான்சஸ் இருக்குது. ஸோ சிக்னல் போட்டாச்சு நம்ம ட்ரெயினுக்கு. மழை சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஸோ இந்த த்ரிஷூர்லேருந்து தாங்க குருவாயூருக்கு செப்பரேட் லைன் ஒன்று பிரியும். சொல்லுங்க, குருவாயூர் கோயில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குருவாயூருக்கு டைரக்ட் ட்ரெயின் ரொம்பவே கம்மி தான் சொல்லப்போம். நம்ம சென்னையிலேருந்து ஒரே ஒரு குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து குருவாயூருக்கு ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதை விட்டிங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து வேறு எங்கே இருந்தாலும் சரி த்ரிஷூருக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா த்ரிஷூர்லேருந்து உங்களுக்கு குருவாயூர் ரொம்பவே பக்கம், ஒரு 20-25 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப்புக்கு அப்புறம் ட்ரிஷூர்லேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து எதுனா பாலக்காடு தான். ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முருதேஸ்வர் போயிருந்தோம். பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் அந்த கொங்கன் ரூட்டில் த்ரூ அவுட்டு மழை இருந்துச்சு. நமக்கு மைசூரில் கிளம்பினதுலேருந்து பெங்களூர் டு மைசூர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மழை இல்லை. மைசூரில் இருந்து முருதேஸ்வர் போய் இறங்குற வரைக்குமே நீங்கள் அந்த விளாகில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெம்பிள் ரூம் செக்இன் பண்ணிட்டு கூட டெம்பிளுக்கு போக முடியாமல் மழையில் ரூம்குள்ளேயே இருந்தோம். அந்த அளவுக்கு அவ்வளோ மழை நம்ம என்ஜாய் பண்ணோம். ரீசெண்ட் ட்ரிப்பில் சொல்ல போனால் ஒரு 1 மந்த் பேக்கு அதே அளவுக்கு மழை வந்து இப்போ த்ரூ அவுட் நம்ம இப்போ என்ஜாய் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், சரியான மழைங்க. ஆலுவா தாண்டி பிடிச்சது தான்.
கேமராவும் வெளியே வைக்க முடியல, அடிக்கிற மலைக்கு நல்ல ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு குடிச்சிட்டு டே ஜர்னி என்ஜாய் பண்ணிட்டு. இந்த வியூ பாருங்களேன், வடக்கஞ்சேரி தாண்டினவுடனே செம்மையாக இருக்குது வியூ. அடா என்ன வியூங்க சே. ஃபஸ்ட்டில் போகிற ட்ராக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷொர்ணூர் போகிறதுக்கு. ஸோ நம்ம ஷொர்ணூர் போக மாட்டோம், இப்படி டுவர்ட்ஸ் ஓட்டப்பாளையம் பாலக்காடு போயிடுவோம். இது போய் அப்படியே ஷொர்ணூர் போய் அங்கேருந்து அப்படியே மேங்களூர் போகிற லைன் இது. அங்கேருந்து மேங்களூர்லேருந்து வர லைன் வந்து அப்படியே டுவர்ட்ஸ் பாலக்காடு கோயம்புத்தூர் வர லைன் அது. ஒரு 7 மினிட்ஸ் எர்லியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாலக்காடு ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளாவில் லாஸ்ட் ஸ்டாப் இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம். ஸோ கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3 ஸ்டாப்பிங்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எர்ணாகுளம் இருந்து டிபார்ச்சர் ஆச்சுன்னா ஆலுவா, ட்ரிஷூர், பாலக்காடு 3 மட்டும்தான். தமிழ்நாட்டில் தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து நிறையா ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சங்ககிரி, சேலம், தருமபுரி, ஹொசூர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில். கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மேலரம் அண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வெறும் 2 ஸ்டாப் தான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிஎஃப்ஆர் ரன் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டரிங் ஆப்ஷன் கூட இருக்குது. எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலுவா, ட்ரிஷூர், பாலக்காடு, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் அண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் அண்ட் பெங்களூர் இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட்டரிங் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. அங்கே நிற்கிற வண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலக்காடு சென்னை வயா பழனி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் ஒரே ஒரு ப்ளூ கலர் கோச் மட்டும் இருக்குங்க, ஏசி 3 டயர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு இந்த கலர் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் சூப்பராக இருக்கும். 7:40க்கு பாலக்காடுலேருந்து டிபார்ச்சர் ஆகிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயினான செக்ஷன் வாளையாறு, எட்டிமடை, மதுக்கரை இந்த செக்ஷன் இருக்க போகுது. ஸோ செம்மையாக இருக்க போகுது. சீனிக்கு இருட்டிக்கிட்டு இருக்குது கிளைமேட் என்னமோ. பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் பக்கத்துலேயே வயரிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எலிஃபெண்ட்டெல்லாம் ட்ராக்ஸ் மேலே வரக்கூடாதுன்னு வயரிங் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங்லேருந்து எர்லி மார்னிங் வரைக்கும் ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 40 km/h தான் ட்ரெயின் ட்ராவல் ஆகும் உங்களுக்கு.
சிறுத்தை சிறுத்தை உட்காந்துருக்கு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாளையார் காட்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது யானைன்னு எதுவும் கண்ணில் படுமான்னு நாங்கள் அந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க நவீன் ப்ரோ அண்டு மதன் ப்ரோ பாலாஜி ப்ரோ அங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த டைரெக்ஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு பார்த்தா கேமராவில் வந்து புலி வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி பார்த்தா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சா உட்காந்துருக்கிற ஆங்கிள் வச்சு அது சிறுத்தைன்னு. பட் நான் எடுத்த வீடியோலையும் அது ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் கிளிப்பில் வேணால் காட்ட பாருங்கள். நல்லா அழகாக உட்காந்துருச்சுங்க. வெயில் சுளீர்னு அடிக்குதுங்க. இது வரைக்கும் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. வாளையார் வரைக்கும் வாளையார் தானோடனே வெயில் கொடுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:45 கோயம்புத்தூருக்குள்ளே அரைவிங் நேரம். எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ரோஸ்லாம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து இனாகரல் பண்ணும்போது கோயம்புத்தூருக்கு ரன் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் 2008 தான் வந்து எர்ணாகுளம் வந்துட்டு. ஸோ பிஃபோர் டைம்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். செம்ம க்ரௌடுங்க. ஆனால் கோயம்புத்தூரில் செகண்ட் சிட்டிங்கே இங்கே ஃபுல்லாக இருக்குது. அன்ரூசோடும் ஃபுல்லாகிடுச்சு ஆல்மோஸ்ட் ஆளு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது எப்போனா August 1, 1997 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பெங்களூர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2008க்கு அப்புறம் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெயினை எர்ணாகுளத்துக்கு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து எர்ணாகுளத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இது பெங்களூர் டு கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இன்டர்சிட்டி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மதன் ப்ரோக்கு சென்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கோயம்புத்தூரில் டிவோட் பண்ணிடுறேன்ட்டாரு. ஆக்சுவலாக பெங்களூர் வரைக்கும் டிக்கெட் போட்டிருக்கு, ஆனால் கோயம்புத்தூரில் இறங்கிட்டுன்ட்டாரு. ஆமாம், சரி, ஓகே, பாய் ப்ரோ. ஹாப்பி ஜெர்னி, சேஃப் ஜெர்னி. 12:50 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ச்சர் ஆச்சுங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இன்டர்சிட்டி வந்து இப்போ கிராசிங் ஆகும் பாருங்கள். ஐசிஎஃப், அதோட கடைசி லாஸ்ட் ஐசிஎஃப் தான். இது போட் பண்ண வரா. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெருசாக கவர் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு சேலம் தாண்டி இன்னும் நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்கனால டியூரேஷன் ரொம்ப ஆயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த ஸ்டெச் வந்து பார்த்துட்டு ரொம்ப கம்மியாக கவர் பண்ண போகிறேன். அமிர்த் பாரத் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நார்த் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மெயின் என்ட்ரன்ஸ் அதான் நினைக்கிறேன். கோயம்புத்தூர் நார்த் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 300 பேர் கூட இருக்குது. கதிமான் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதிமான். ஆல்ரெடி நம்ம பிளாக் பண்ணியிருப்போம் அரவிந்த் ராஜோடலாம் சேர்ந்து நிஜாமுதீன் டு ஆக்ரா வரைக்கும். அது வந்து டாப் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 160. ஸோ இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் வந்து அது. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் மார்னிங் ஒரு 9 o'clock இருந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டையும் கவர் பண்ணுற ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், இன்டர்சிட்டி ட்ரெயின். அதனால தான் இதுக்கு கதிமான் எக்ஸ்பிரஸ்ன்னு பேர். அதோட நேமத்துக்கு இதுக்கு வச்சுருக்காங்க. பட் ஸ்பீடெல்லாம் உங்களுக்கு 160 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 110 தான் இந்த ஸ்ட்ரெச்சுமே. உங்களுக்கு எண்ட் டு எண்டு 130 கூட போகாது, 110 தான். மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின்லேயே பேண்ட்ரியில் வந்து எக் பிரியாணி விற்றுட்டு இருந்தாங்க. எக் பிரியாணி அண்ட் வெஜ் மீல்ஸ் 2 தான் இருக்குது. நாங்கள் மற்ற சிக்கன் பிரியாணி இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னாரு. நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக் பிரியாணி தான் வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் வந்து 90 rupees. 2 எக்கு, ஒரு தயிர் பச்சடி, ஒரு ஸ்பூனு, ஒரு ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்ணும் அப்புறமா சொல்கிறேன். இன்னும் சாப்பிடல. இதோட காஸ்ட் வந்து 90 rupees. ஆனால் ஆடி போய் சில்லுன்னு தான் இருக்குது. எப்போனா ஆளுவாலை ஏற்றுனது காலங்காத்தால் இப்போ சாப்பிட்றோம். நான் கூட பாலக்காடு, கோயம்புத்தூர்லேயும் ஏற்றிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஃபுட்டில் இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது ஆளுவாலை.
ஸோ அங்கிட்டு நிற்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலப்புழாலேருந்து தன்பாட் போகிற எக்ஸ்பிரஸுங்க. நம்ம இறங்கினவனே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்பாடு ஆலப்புழா தன்பாத் வந்து டிபார்ச்சர் ஆயாச்சு. ஸோ அப்படியே கொளுத்துற வெயிலுக்கு அப்படியே தர்பூசணி வாங்கியிருக்கோம் ஈரோட்டில் 20 ரூபா அதோட காஸ்ட்டு. காவேரியில் தண்ணி பாருங்க சூப்பராக இருக்குங்க. நிறையா தண்ணி இருக்குது காவேரியில். இதுதாங்க நாங்கள் பேண்ட்ரியில் வாங்கின பிரியாணி 90 ரூபா இதோட காஸ்ட்டு. ஆலுவாவில் ஏற்றுனது நாங்கள் இப்போ தான் வாங்கி ஈரோடு தாண்டி சாப்பிட்ற மணி 2:45 ஆச்சு. சரியான வெயிலுங்க, முடியல, தூக்கம் வேறு சொக்குது. ஸோ இந்த கோச்சில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டில் ஒரு 11.5 hours நம்ம உட்காந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓப்பனாக சொல்லணும்னா. பட் இதுக்கு முன்னாடி இந்த இது புஷ்பேக் மாதிரினா கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரியாது. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 11.5 hours நம்ம உட்காந்துட்டு போகணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். 10, 11, 12, 1, 2, 3 ஆல்மோஸ்ட் 6 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி நெளிஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தருமபுரி ஹொசூர் லைனில் ஜாயின் ஆகிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவாடி கிட்ட கிராசிங்காக நிப்பாட்டி இருக்கோங்க. பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வந்தே பாரத் வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அங்கே. மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 போகுது. தர்மபுரி கிட்ட ரீச் ஆக போகிறோம். ஒரு கோயம்புத்தூர் தாண்டினதுலேருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் வந்து ஒரு 6-7 பாட்டில் வாங்கியிருப்போங்க தண்ணி. வெயிலுக்கு தனித்தகமாக எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாலாஜி ப்ரோ நானும் வந்து இந்த பேண்ட்ரிலேயே அமுல் கூல் ஹாட் மில்க் ஷேக் வந்து வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் 80 rupees. தர்மபுரியில் நல்ல க்ரௌட் நிற்கிதுங்க ஏறுறதுக்கு. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போயோ எல்ஹெச்பி ஆக வேண்டியதுங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டிலே ஆகி தான் இப்போ ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி அதுவும் சடனாக எல்ஹெச்பி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை போகிற ஜனசதாப்தியும் வந்து சடனாக எல்ஹெச்பி பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே இந்த ட்ரெயின் எல்ஹெச்பி ஆக வேண்டியது. பட் அதெல்லாம் ஆனனால இது கொஞ்சம் டிலே ஆகி இன்றைக்கி ஆகிருக்குது இந்த வண்டி. இதே பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிறப்போ டைம் டூரேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 hours 40 minutes டைம் எடுத்துக்கும். பட் எர்ணாகுளத்துலேருந்து பெங்களூர் போகிறப்ப மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 11 hours 45 minutes
1 ஹவர் கிட்டத்தட்ட டைம் வந்து ஜெர்னி ட்ராவல் டைம் வந்து ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. எதனாலனா ஸ்நாக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேலம் டு உங்களுக்கு பெங்களூருக்கு சிங்கிள் லைன் செக்ஷன் கிராசிங்ஸ் நிறையா இருக்குது. அதனாலேயே தாங்க. இல்லைன்னா இதெல்லாம் டபுள் லைன் பண்ணிவிட்டா இன்னும் ரெடியூஸ் ஆகும் டைம் நமக்கு சொல்ல போனால். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயக்கோட்டை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு கருவு வரும் பாருங்க, செம்ம டீப் கருவு, 90 டிகிரிஸ் கருவு, செம்மையாக இருக்கும் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல கருவு, எவ்வளோ பெரிய கருவு பாருங்க மக்களே. இந்த செக்ஷன்லேயே இதான் ஹைலைட் பார்ட்டுங்க, செம கருவு இது. அண்ட் ட்ரெயினில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னதான் ஃபஸ்ட் எல்ஹெச்பின்றதுனால பேண்ட்ரி கார் இயங்குமான்னு டவுட்டில் தான் இருந்தேன். பட் நிறையா ஸ்நாக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ப்ரெட் ஆம்லெட்டு, பஜ்ஜி, வடை, அப்புறம் சமோசாலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேல் பண்ணுறாங்க. பழம்பொரி இதெல்லாமே உள்ளே போட்டு கொண்டு வராங்களா, இல்லை காலிஃப்ளவர் சில்லிலாம் கூட கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உள்ளே போட்டு கொண்டு வராங்களா, இல்லை இதுவும் லோட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பேக் டு பேக் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்நாக்ஸு, ஃப்ளேவர்டு மில்க்ஸு, சிப்ஸ் பேக்கெட்டு, இது எல்லாமே. ஸோ ஹொசூர் வரப்போகுதுங்க. க்ரௌடு வந்து ஓரளவுக்கு நல்லா இறங்க போகிறாங்கலாம். பாலாஜி ஃபோனு 6:40 என்ன வண்டி? ஸோ நம்ம ட்ரெயினோட தமிழ்நாட்டில் இருக்கிற கடைசி ஸ்டாப் இதுதான் ஹொசூர். இதுக்கப்புறம் கார்மேலாரம், பெங்களூர் கண்டோன்மெண்ட்டு தாங்க. ஹொசூரில் நல்ல க்ரௌடு வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ், அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு 1 ஹவர் டிலேயில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. மணி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் 6:55 ஆச்சுங்க. ஹொசூரில் நிற்கிறோம். இப்போ கிராசிங் வேறு வரப்போகுது. என்ன வண்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் போகிற நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். செம்ம டிமாண்டடான வண்டி. ஒரு ஈவினிங் டைமில் பெங்களூர்லேருந்து நம்ம சவுத் கனெக்ட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயினுங்க இது. மதுரை, நாகர்கோவில், திருநெல்வேலி, விருதுநகர், சாத்தூர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு செம்ம டிமாண்டடான வண்டி. கூடிய சீக்கிரமே அந்த ட்ரெயினில் நம்ம சேனல் அன்ரிசர்வில் கூட்டத்தை பாருங்கள் வண்டிக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர்லேருந்து ஹொசூர் வரைக்கும் டபுளிங்கான ஒர்க்ஸு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆனைக்கால் ரோடு வந்து இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக ஸ்டாப்பிங் இல்லை, கிராசிங்காக நிப்பாட்டியிருக்கோம். சிங்கிள் லைன் செக்ஷன்றதுனால February 13, 2015 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதே ஆனைக்கால் ரோட்டில் இந்த பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரெயில்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து இறந்துட்டாங்க. 150 பேருக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜூர் ஆகிருக்காங்க. இது வந்து நாங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கலில் பார்த்தோம். அதனால் இந்த ஆனைக்கால் ரோடு கிட்டே வந்தோடனே எங்களுக்கு அது தாட் வந்துச்சு. அதனால் இந்த ஆனைக்கால் ரோட்டில் அந்த இது பாயிண்ட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். நாளைக்கு காலையிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து இந்த வண்டி கிளம்பாதுங்க. எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து தான் வண்டி கிளம்பும். எதனாலனா கேஎஸ்ஆர் பெங்களூர் ஏதோ ஒர்க்ஸ் நடக்கிறனால நாளையிலேருந்து காலையில், அதாவது ஜூன் 21 காலையிலேருந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புங்க. ஸோ எர்ணாகுளம்லேருந்து வர்ற ட்ரெயினோட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எம்இடி பெங்களூர் தான் போகும். கேஎஸ்ஆர் பெங்களூர் போகாது.
8:50 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஓவராலாக ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லணும் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன சேலம் தாண்டி அந்த சிங்கிள் லைன் செக்ஷன்றதுனால போட்டு ரொம்ப நிப்பாட்டி ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூருக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுது. இந்த ஹொசூர்லேருந்து தான் மெயினாக சொல்ல போனோம். ஹொசூர்லேருந்து தான் வண்டி ரொம்ப நிப்பாட்டி கிராசிங்ஸ் போட்டு சோலாவெல்லாம் வந்தீங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். ஆனால் இந்த ட்ரெயினில் சொல்ல போனால் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தனால தெரியல, எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வந்துட்டோம். சோலோவாக ட்ராவல் பண்ணால் மண்டை காஞ்சிரும். அது மட்டும் கண்டிப்பாக சொல்கிறேன். 600 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 hours. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரெயின்னா இது ஒரு தரமான வண்டி. வெறும் 215 ரூபாவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் கேரளாவிலேருந்து கர்நாடகா வரைக்கும். ஸோ எர்ணாகுளம் டு பெங்களூர் வரைக்குமே. நாங்களே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்ணாகுளத்தில் நல்ல ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக விளாக ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் வரைக்கும் நல்லா தான் கொண்டு வந்தோம். ஆஃப்டர் கோயம்புத்தூர் வந்து வெயில் ஜாஸ்தியாக எங்களுக்கே பேட்ரி லோ ஆயிடுச்சு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம். வெயில் வேறு பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் ஈரோடு தாண்டி சேலம் தாண்டி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும். இந்த தர்மபுரி, ஹொசூர் இந்த ஸ்ட்ரெச்சை கொஞ்சம் கவர் பண்ணணும். அங்கேருந்து கொஞ்சம் மாதிரி கிளைமேட் கொஞ்சம் கூல் ஆனவொடனே மறுபடியும் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஆச்சு. அப்புறம் ஹொசூர் தாண்டி மறுபடியும் வண்டி ஸ்லோ பண்ணிட்டாங்க. நிப்பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்குது. இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சொல்கிறாங்க. பட் அதுக்கு தகுந்த இது சிங்கிள் லைன் செக்ஷன்றதுனால போட்டு நிப்பாட்டி ட்ரெயின் இது பண்ணுறாங்க. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஓவரால் ஜர்னி வைஸ் நல்ல ட்ரெயின் தான். நல்ல ஸோ இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ராவலி தரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ட்ராவலி தரங்க 06 இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த விளாகை முடிச்சுக்கிறேன்.